இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்ம ஆண்டவர் சட்டம் 32 அதிகாரம் 39 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. இன்றைய நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். இருக்கிறவராக இருக்கிறவர் ஆண்டவர். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்றைய நாளில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாங்கள் பல விஷயங்களில் நம்பிக்கை வைக்கிறோம். பணம், பதவி, பேர், புகழ், மனிதர்கள், அது மட்டுமல்ல, தேவையில்லாத சாஸ்திர சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கையில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி அவைகளில் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுவது உண்மையான ஆதாரம், ஜீவன், நம்பிக்கை அனைத்தும் ஒருவரே. அவரையே போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். நம்மை மீட்கும் வல்லமையும் அவர் ஒருவருக்கே உண்டு. நம்மை உயிர்ப்பிக்கும் தேவனும் அவர்தான். நம்மை காக்கும் கேடயமும் அவர்தான். நம்மை உயர்த்தும் ஆண்டவரும் அவர்தான். சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டம் வரும், உதவ யாரும் இல்லை என்று தோணும். ஆனால் அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு எப்போதும் இருக்கிறார். அவர் காயப்படுத்தினாலும் குணமாக்குபவர், அவர் தாழ்த்தினாலும் உயர்த்துபவர். அதனால் நாங்கள் மனுஷர்கள் அல்ல, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம். ஏனெனில் நம்மை காக்கும் அவர் உயிர் உள்ளவர், நம்மை நடத்தும் தேவன் உண்மையானவர். இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. அவர் உங்களை நடத்துவார். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். ஆமேன்.